இனிய மாணவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடியது ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாபம் மற்றும் நஷ்டம். மாடல் 1 மாதிரி 1 அதில் 6வது. The cost price of 16 notebooks is equal to the selling price of 12 notebooks. Find the loss or gain percent. 16 நோட்டு புத்தகங்களின் அடக்க விலையானது 12 நோட்டு புத்தகங்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நட்ட சதவீதம் என்ன? ஆப்ஷன் ஏ 24%, ஆப்ஷன் பி 33 1/3%, ஆப்ஷன் சி 16%, ஆப்ஷன் டி 12%. என்ன கொடுத்துருக்குறாங்க? 16 நோட்டு புத்தகங்களுடைய காஸ்ட் ப்ரைஸ், அதாவது 16 நோட்டு புத்தகங்களுடைய அடக்க விலை கொடுத்துருக்காங்க. அப்போ அது 12 நோட்டு புத்தகங்களுடைய செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டு என்னவா? ஈக்குவல். சரி, அப்போ ஈக்குவல்னா ஷார்ட்கட்டில் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்பர் மைனஸ் செகண்ட் நம்பர் பை செகண்ட் நம்பர் பெருக்கல் 100. அது சமம்னா முதல் எண் மைனஸ் ரெண்டாவது எண் பை ரெண்டாவது எண் பெருக்கல் 100. அதாவது 16 மைனஸ் 12 பை 12 பெருக்கல் 100. 16ல் 12 போனால் 4 பை 12 பெருக்கல் 100. அப்போ 4 12 கட் பண்ண 2ஆல் சுருக்குனா 2 பை 6. திருப்பி 2ஆல் சுருக்குனா 2 பை 1 பை 3. அப்போ 1 பை 3 பெருக்கல் 100. இப்போ 100 100 பை 3 அதை டிவைட் பண்ண 33 1/3% லாபம். ஆன்சர் சி இஸ் தி ஆன்சர், பி இஸ் தி ஆன்சர். தப்பாக இருக்குது, பி இஸ் தி ஆன்சர். அடுத்து, if the selling price of 10 rulers is the same as the cost price of 15 rulers, then find the profit percentage. 10 அளவுகோலின் விற்ற விலையானது 15 அளவுகோலின் அடக்க விலைக்கு சமம் எனில் லாப சதவீதத்தை காண்க. சரி, என்ன கொடுத்துருக்காங்க? செல்லிங் ப்ரைஸ் 10 ரூலருடைய செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 10 ரூலருடைய விற்ற விலை, அளவுகோலுடைய விற்ற விலை. அது எதுக்கு சமம்னு கொடுத்துருக்காங்க? ஈக்குவல்னு 15 ரூலருடைய காஸ்ட் ப்ரைஸ் 15 அளவுகோலினுடைய அடக்க விலைக்கு சமம் கொடுத்துருக்காங்க. அப்போது ஈக்குவல்னாவே என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு நம்பர் மைனஸ் செகண்ட் நம்பர் பை செகண்ட் நம்பர். அந்த ஃபஸ்ட்டு நம்பர்னா பெரிய நம்பர் முதல்ல போடணும், அதான் முக்கியம். சமம்னா என்ன? முதல் எண் மைனஸ் ரெண்டாவது எண் பை ரெண்டாவது எண் பெருக்கல் 100. அதாவது 15 மைனஸ் 10 பை 10 பெருக்கல் 100. அப்போ 5 பை 15ல் 10 போனால் 5, 5 பை 10 பெருக்கல் 100. அப்போ 5ஐயும் 100ல் ஒரு சைபரையும் 10ல் ஒரு சைபரையும் கேன்சல் பண்ணால் 5 × 10 50% ப்ராஃபிட், லாபம். அப்போ டி இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட், if the cost of 10 items is equal to selling price of 10 items, then find the profit or loss percentage. Loss 18%, B profit 20%, C loss 20%, D profit 25%. 12 பொருள்களின் அடக்க விலையானது 10 பொருள்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நட்ட சதவீதம் என்ன? ஆப்ஷன் ஏ நட்டம் 18%, பி லாபம் 20%, சி நட்டம் 20%, டி லாபம் 25%. என்ன கொடுத்துருக்காங்க? 12 பொருளுடைய காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, அடக்க விலை கொடுத்துருக்காங்க. அது 10 பொருளுடைய விற்பனை விலை செல்லிங் ப்ரைஸுக்கு ஈக்குவல், சமம்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல்னு கொடுத்தா ஃபஸ்ட்டு நம்பர் மைனஸ் செகண்ட் நம்பர், அதாவது பெரிய நம்பர்லேருந்து சிறிய நம்பரை கழிக்கும், பை செகண்ட் நம்பர் பெருக்கல் 100. அப்போ சமம்னாவே முதல் எண் மைனஸ் ரெண்டாவது எண் பை ரெண்டாவது எண் பெருக்கல் 100. அப்போ 12 மைனஸ் 10 பை 10 பெருக்கல் 100. 12ல் 10 போனால் 2 பை 10 பெருக்கல் 100. 100ல் ஒரு சைபரும் கீழே இருக்கிற 10 கேன்சல் பண்ணால் 1, அது 2 பை 2 பெருக்கல் 10. அப்போ 2 10 20, 200% லாபம், ப்ராஃபிட்டு. அப்போது ஆன்சர் இஸ் பி, ப்ராஃபிட் 20%. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆல்றது வரும், அதையும் ப்ரெஸ் பண்ண
நாங்கள் போடக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அவ்வப்போ வந்து செல்லும். உங்களால் முடிந்த பண உதவியை செய்வோம். அதோடு மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய ஆப் லிங்க் கொடுத்துருக்குறோம். அந்த ஆப் லிங்கை டவுன்லோட் செய்து ஸ்டடி மெட்டீரியல், ரெக்கார்டட் கிளாஸ் போன்றவற்றை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.